இப்போ ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவரோட பார்த்தீங்கன்னா 22/6 1974 இப்போ வந்திருக்காரு. 4வது இடம் சூப்பராக இருக்குது. ராகு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப பீக்காக இருக்குது அவருக்கு. ரொம்ப லைக் அது எப்படின்னா கிரகணங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா வருது. ராகு வந்து பொலிட்டிக்கலில் அவருக்கு வந்து நல்லது செய்வார். ஸோ அந்த மாதம் வந்து அவருக்கு ரொம்ப 100% வந்து அச்சீவ்மெண்ட் வருது வந்து 99%. அவரோட இது பார்த்தீங்கன்னா 97% நான் கொடுக்க முடியும். அதே மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய்க்கு 97% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. 97% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏப்ரல் மாதம் மட்டும்தான் அவருக்கு அந்த இது யோகம் வந்திருக்கு. அதே மாதிரி ஆனா 23 ஏப்ரல் டேட் 23 தான் எலெக்ஷன் டேட் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் போல ஏப்ரல் 23 தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதனால ஏப்ரல் வந்து அவருக்கு ராகு வந்து பேஸாக ஜென்ரலாக பார்த்தாலும் ராகுன்றது வந்து பொலிட்டிக்கல் விஷயத்தில் தூக்கி விடுவார். ஸோ இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்கு அவருக்கு. கரெக்டான ஒரு இது வந்து அவருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. 2026ன்றது வந்து கரெக்டான டைமில் என்ட்ரி ஆகிருக்காரு. நிறைய பேர் சொல்கிறாங்க வரமாட்டாங்க, இது வருவாங்க, அவங்க அதெல்லாம் வந்து கிடையாது. ஜென்ரலாக பார்க்க போனீங்கன்னா அவரோட இது யோகம் சூப்பராக இருக்குது. சரி, அப்ப இந்த தேர்தல்ல அஸ்ட்ராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய்க்கு வந்து கூடுதல் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 100% 100% இருக்கு. தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தான் வாய்ப்பு தாவேக்கா இருக்கு. இருக்கு. அவரோட லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி பேஸ் பண்ணி நான் பார்த்ததுல 147 இந்த 3 நம்பரும் கூடி வருது. ஸோ 147 வந்து 147 இடத்துல வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டா, இந்த வாட்டி நோட்டான்றது வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அது வந்து விஜய் சைடு. அதே மாதிரி உமென்ஸ் பெண்களோட ஓட்டும் விஜய்க்கு தான் உண்டு. ஸோ அதனால பாசிட்டிவ் வந்து நிறையவே இருக்குது. ஓகே சார்.